வலைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வலைத்தமிழ் மற்றும் வள்ளுவர் குரல் குடும்பம் அமைப்பும் இணைந்து வழங்கும் எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் குரலோடு உறவாடு தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருக்குறளின் சிறப்புகளையும் பயன்களையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எடுத்துச் செல்லும் வகையில் அரும்பணியாற்றி வரும் மிகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து அவர்களின் ஈடு இணையற்ற தொண்டுகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க இருப்பது ஐயா காவி ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்கள். ஐயா வணக்கம், வாங்க. வணக்கம். ஐயாவுடனான இன்றைய சந்திப்பில் அவருடைய இளமை பருவம், தொழில், திருக்குறள் பயணம் என பல சுவையார்வமுள்ள வாழ்க்கை நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது ஐயாவை பற்றிய சிறு குறிப்பு ஒன்றை பார்ப்போம். ஐயா அவர்கள் 1946ஆம் ஆண்டில் ராயவேலூரில் பிறந்தார். ராயவேலூர் என்பது இந்த சிஎம்சி இருக்கின்ற வேலூர். இவருடைய தந்தையார் கா ர விஸ்வநாதன், தாயார் அவர்கள் பர்வத்தினி அவர்கள். இவர்களுடைய பூர்வீகம் காஞ்சிபுரம் ஆகும். ஐயா அவர்கள் தற்சமயம் ஆழ்வார்பேட்டையில் வசித்து வருகிறார், சென்னையில். ஐயாவுடைய மனைவியின் பெயர் லட்சுமி. இவர்களுக்கு 2 மகன்கள், ஸ்ரீகாந்த், பரத். ஐயாவுடைய தந்தையார் செஷன்ஸ் கோர்ட்டில் எழுத்தராக சித்தூர் நகரில் பணிபுரிந்ததால் அவருடைய பள்ளி படிப்பு அங்கேயே நடந்தது. இவருடைய தாய்மொழி தமிழ் என்றாலும் சிறு வயதில் சித்தூரில் வளர்ந்ததால் தெலுங்கும் நன்கு அறிவார். ஆங்கிலம் நிறைய படிப்பார். சமஸ்கிருதமும் நன்கு அறிந்தவர். படிப்பிற்கு பின்னர், பள்ளி படிப்பிற்கு பின்னர் சிஎம்சி நியூட்ரினோ கம்பெனியில் பணிகள். அதே நேரத்தில் பகுதி நேரமாக ஒரு அச்சகத்தில் அச்சு கோர்க்கும் பணி, இப்படியும் அவர் பணிபுரிந்துள்ளார். 1964ஆம் ஆண்டு கீழ்நிலை எழுத்தராக சென்னை சுங்க இல்லத்தில் பணியில் சேர்கிறார். அதன் பிறகு 1968 ஜூன் மாதம் ஏற்றுமதி இறக்குமதி பரிசோதனை அதிகாரியாக நேரடியாக தேர்வு பெற்று வேலையில் சேர்ந்தார். 1982ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அரசிதழ் பதிவு பெற்ற மதிப்பீட்டு அதிகாரி என்ற பணி உயர்வு ஐயாவுக்கு கிடைத்தது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு உதவி ஆணையராக பதவி உயர்வு பெற்றார். 1 ஆண்டு உதவி ஆணையராக பணிபுரிந்தபின் விருப்ப ஓய்வில் 1994ஆம் ஆண்டு பணியிலிருந்து விலகினார். 1994 முதல் 2008 டிசம்பர் வரை சுங்க சட்ட ஆலோசகராக பல வழக்குகளை திறம்பட நடத்தி வந்துள்ளார். ஐயாவுடைய சிறப்பு பணிகளாக பாரதியும், ஐயாவுடைய சிறப்பு அந்த ஆர்வம் என்னவென்றால் பாரதியும் வள்ளுவரும். இவர்கள் இருவரும் ஐயாவுடைய உள்ளம் கவர்ந்த கள்வர்கள். இவருடைய இலக்கிய பயணம் 10 சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பாக 1979ஆம் ஆண்டு விஸ்வரூபம் என்ற தலைப்பில் மீனாட்சி புத்தக நிலையம் மதுரை வழியாக ஆரம்பித்தது. பாமரருக்கும் பரிமேலழகர் என்ற நூலினுடைய இலக்கண பொது ஆசிரியரும் இவர் ஆவார். மேலும் அதனுடைய இலக்கண பகுதியாக 100 பக்கங்களுக்கு அவர் பொருள் சேர்த்துள்ளார். இது கடினமான ஈராண்டு உழைப்பினால் உருவானது. ஐயா அவர்கள் எழுதியுள்ள நூல்கள் பல. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். 2012இல் பாப்பா பாட்டில் பகவத்கீதை என்ற நூலை படைத்தார். இதன் பிறகு சந்தியா பதிப்பகத்தின் மூலமாக சொல் பொருள் அறிவோம், நினைவின் நீரோட்டம், பாரதி ஓர் அத்வைதியே, சிந்தனை என்னும் மல்லல் பேர் யாரு, சம்ஸ்காரம், நாடோடி மனம், வேதாந்த மரத்தின் சில வேர்கள், பாரதி கவிதைகளில் குறியீடுகள், இது அச்சில் உள்ளது. இப்படியாக பல சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. அவருடைய திருக்குறள் தொடர்பான அனுபவங்களை சொல்லுமாறு ராஜேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வலைத்தமிழ் நேயர்களுக்கும் ஐயா ஸ்ரீனிவாசமூர்த்திக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். ஐயா, நண்பர் இளங்கோடு சேர்ந்து பலவிதமான ஆளுமைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக நான் ஸ்ரீனிவாசமூர்த்தி ஐயாவை நான் பார்க்கிறேன். நான் இவர் எனக்கு அறிமுகப்படுத்துறது அந்த இறை சக்தி
என்னுடைய குரு, அவரை பொறுத்த வரைக்கும் காஞ்சி காமாட்சி, அதுதான் வந்து எங்களை வந்து பிணைச்சது. மனத்துக்கண் மாசலநாதல் அனைத்தரன் என்ற குரலுக்கு இலக்கணமாக நான் இவரை பார்க்கிறேன். பிற ஆகுல நீர, மற்றதெல்லாம் வந்து ஆரவாரம் சொல்லி வள்ளுவர் சொல்லிட்டார். ஆகுலம் என்பது வடமொழி சொல். இந்த ஆகுல நீரை பெற, அந்த ஆகுலம்ங்கிறதே இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக, அது தமிழ் பணின்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது வந்து அவர் எதை நேசிக்கிறார், அதை எப்படி பணின்னு சொல்ல முடியும்? எதை ஒன்று நேசிக்க ஆரம்பிக்கும் பணின்னு சொல்லவே முடியாது. அப்ப பணியவே நேசிட்டோம்னா நான் போய் வேலை செய்யறேங்கிற கஷ்டமா இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி வாழ்க்கை குறிப்பு இளங்கோ வந்து சொன்னாரு. ஏன்னா வரலாறு வந்து பெரிய எழுதிட்டே போலாம். அது 11ஆம் வகுப்பு மட்டுமே படித்து 2 ஆண்டுகள் அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சு சுங்க இல்லத்துல சேர்றாரு. ஐயா சேர்ந்து அது வந்து நானும் கீழ்நிலை எழுத்தர் மாதிரி பணியில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். தொலைத்தொடர்பு துறையில என் வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன். பின்னால் நான் ஐஆர்எஸ்ஸா வந்து நேரடியா சேர்ந்தேன். அப்புறம் வந்து பணி நிறைவு எனக்கு 2019 62 ஆச்சு. ஐயாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அந்த சுங்க இல்லத்துல சேர்ந்த உடனே அவர் மனம் நிறைய தன்னம்பிக்கை, அகம்பாவம் இல்லாத தன்னம்பிக்கை. அங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அகம்பாவம் இல்லாத இந்த வித்யா கர்வம்னு சொல்றாங்க. வித்யா கர்வத்துக்கும் அகம்பாவத்துக்கும் ஒரு சின்ன கோடு தான் இருக்கும். அந்த கோடு யாருக்கு தெரியும்னா அவனுக்கு தான் தெரியும். 108 பேர் 108 விஷயம் சொல்லுவாங்க. அவரு வந்து அப்படி அகம்பாவம் பிடிச்சவரு, திமிரு பிடிச்சவரு அப்படிம்பாங்க. சில பேர் வந்து அவருக்கு இந்த வித்யா கர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வித்யா கர்வத்துக்கும் அந்த ஆணவத்துக்கும் ஒரு சின்ன கோடு தான் இருக்குது. தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த தன்னம்பிக்கையின் உச்சமாக வந்து நான் ஐயாவை நான் பாக்குறேன். இது வந்து பல நிகழ்ச்சி வந்து ஐயா சொல்லிட்டு போலாம். இது வந்து குறிப்பா சொல்லும் போது பாரதியை நேசிக்கும், சுவாசிக்கும், வாசிக்கும், எல்லாத்துக்கு மேல ஒரு நுட்பமா இன்னொரு சொல்ல போடுவாரு. இதுதான் ஒரு நுண்மான் நுழைவுலத்துக்கு வந்து ஒரு பெரும் எடுத்துக்காட்டு. எதையும் மேலோட்டமா பார்க்க மாட்டார். இந்த நுணுகி பார்க்கக்கூடியது, அவருடைய மொழியில சொல்லணும்னா பிச்சு பீராங்கிடுவார். எதையுமே மேலோட்டமா பார்க்க மாட்டார், பிச்சு உதறிடுவார் அவருக்கு. அந்த மாதிரி வந்து ஐயா வந்து இந்த நுணுகி பார்க்கக்கூடிய வல்லமைப்படுத்துவதில் இந்த விசுவாசிக்கும்னு ஒரு சொல்ல போடுவார். நான் ஒருத்தர் நம்ம வந்து விசுவாசம் இருக்கணும். பாரதிய நம்புறார். பாரதி சொன்னது அத்தனையும் உண்மை, ஒரு சொல் விடாமல் உண்மை. அதே மாதிரி வள்ளுவர் ஒரு சொல் இல்லாமல், அதெல்லாம் பொய்யா மொழியாடு அவர். அந்த வள்ளுவரும் பாரதியாரும் ஒரு உள்ளம் கவர்ந்த கல்வர்கள். இவரை நான் வந்து ஒரு எக்ஸாமினிங் ஆஃபீஸரா தான், அப்ரைசரா தான் எனக்கு கஸ்டமர் ஹவுஸ் தெரியும். எனக்கு 90ல நான் வந்து முதல்ல இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நேரடி அறிமுகம் இல்லை, நண்பர் மூலமா. அதே அலுவலகத்துல இருக்க என் நண்பர் கூட ஒரு பணிபுரிஞ்சார். இவரு பார்த்திருக்கேன், தெரியும். ஆனா வந்து அவருக்கு நெருங்கிய பழக்கம் கிடையாது. இந்த நெருங்கிய பழக்கம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா 2008க்கு அப்புறம் ஆரம்பிக்குது. அந்த உறவு 2016ல அப்படியே பின்னி பிணைஞ்சு இது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இந்த பாமரருக்கும் பெருமையழகன்னு 10 ஆண்டு உழைப்புல விழுந்த நூல்ல வந்து ஐயாவுடைய பங்கு பெரும் பங்கு. இது ஒரு நமக்கு மேல ஒரு சக்தி இல்லைன்னா இந்த வந்து நான் ஐயாவை பார்த்திருக்க மாட்டேன், ஐயா அந்த பயணத்துல வந்து சேர்ந்திருக்க மாட்டார். அதை பத்தி நம்ம விவரமா பார்ப்போம். அதுக்கு மூலமா ஐயாவுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு இளைஞருக்கும், திருக்குறளை விட்டுருங்க, நீங்க அதை விட்டுருங்க, எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சா வெள்ளத்தனையே மலை நீட்டம் ஆந்ததும் உள்ளத்தனையது உயரும். எல்லாம் செஞ்சுட்டு அம்பாளுக்கு வந்து ஒரு அர்ப்பணம் பண்ணுவார். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால திருக்குறளும் பேசுவோம், அறமும் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஐயாவுடைய வாழ்க்கையை பேசும்போது இது ஊடால வந்துடுது. ஏன் இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் ஒரு முறை நானும் இளங்கோவும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது பெரும் பாக்கியம் எங்களுக்கு. வாங்கய்யா, உங்களுடைய இளமை காலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எப்படி உங்களுக்கு இளமை காலம் சென்றது, தமிழோட உறவு உங்களுக்கு எப்படி வளர்ந்தது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பெருசா சொல்லிக்க முடியாத ஒரு இளமை காலம். ஏன்னா எங்க குடும்பம் ரொம்ப பெருசு. அத்தமார், சித்தப்பாமார்னு ஒரு வீட்டுல 12 பேர் இருப்பாங்க.
இதுல யாருமே என்ன கவனிக்கல. கவனிச்சதெல்லாம் என் தாயார். அதுவும் வீட்டில் இருக்க எல்லா பணியும் முடிச்சுட்டு ராத்திரி சமையல் அறையை சுத்தம் பண்ணும் பொழுது அவனுக்கு கிடைச்ச அந்த நேரத்துல எனக்கு புத்தி சொல்லுவோம். அதை நான் ஒழுங்கா கேட்டேன்னா கேட்டுக்க மாட்டேன். ஆனா கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் என்னன்னா நினைவாற்றல். இத்தனை வருஷம் கழிச்சியும் அன்னைக்கு அவன் தொடப்ப எடுத்து தலையை பெருக்கி தண்ணி போட்டு பெருக்கிட்டு நான் அந்த வாசப்படிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அன்னைக்கு அவன் போட்ட பொறி அக்னி குஞ்சு என்னை உருவாக்கிச்சு. அதனால்தான் பாப்பா பாட்டில் பகவத்கீதையில நான் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ண புத்தகத்தை என் சிறு வயதில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற பெருத்த நம்பிக்கையில் நகமடைவு கூட தனது மன கஷ்டத்தை எல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அழுக்காமல் எனக்கு ஞானோபதேசங்கள் செய்த என் தாயாருக்கு இந்நூல் ஈந்த பொழுதில் பெரிதுவைக்கும் வாய்ப்பையே தராத ஒரு மகளது காணிக்கை. அந்த நூல் காட்டுங்க. அந்த நூலை கொஞ்சம் காட்டுங்க. அருமை அருமை. நன்றி. அட்டை படமும் காமிங்க. அட்டை படம். அருமை அருமை. இல்ல உங்களுடைய தாயார் வந்து அந்த வயதுல உங்க தாயாரே உங்களுடைய முதல் ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க அப்போ இல்லைங்களா? தோழி தோழி அம்மா ஞானாம்பிகை ரொம்ப அருமை. அவங்க என்ன படிச்சிருக்காங்க சார்? அவங்களா நீங்க வேற 11 வயசுல கல்யாணம் ஆனவங்க. அந்த காலத்து 3வது ஃபார்ம். நல்ல வீணை வாசிப்பாங்க. சங்கீதத்தில் நல்ல ஞானம் உண்டு. எப்போ கடவுள் பக்தி உண்டு. எனக்கு இன்னைக்கு ஏதாவது இறை பக்தி இருக்குன்னா அது சொச்சம். அப்ப கத்து கொடுத்ததுதான். நான் ஒழுங்கா ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்லவே முடியாது. சொன்னா அது பொய்யாயிடும். பொய் சொல்லக்கூடாது. ஆனால் கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நம்பவே மாட்டீங்க, பாரதியார் பாட்டு நான் படிச்சது கிடையாது. ஆனா எல்லா பாட்டும் எனக்கு மனப்பாடம். எப்படிங்க அது தெரியாது. ஒருவடி யாராவது படிச்சு கேட்கலாம். இல்ல இது பூர்வ ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்கவங்களா இருந்தா நான் பாரதியோட பழகி இருக்கேன்னு அப்படிதான் இருக்க முடியும். நம்ப மாட்டீங்க. நம்ம ராஜேந்திரனுடைய ஒய்ஃபு என்னை பார்த்த உடனே சொல்றது நீங்க போன ஜென்மத்துல குவளை கண்ணன்னாங்க. அவருடைய நெருங்கிய நண்பர். அந்த அம்மாவுக்கு உள்ளுணர்வு அதிகம். உள்ளுணர்வு பயங்கரம். பார்க்கறதுக்கு ரொம்ப சாது. ஆனா முழுக்க முழுக்க பொட்டன்ஷியல். அவர் கணவர் சட்டுன்னு ஒத்துக்க மாட்டார். ஆனா அந்த தாயாருடைய தரிசனத்தை நான் பார்த்தேன். எனக்கு குவளைக்கண்ணன் சொல்றதுக்காக அல்ல, அநேக விஷயங்கள் அவங்களுக்கு அந்த அவருடைய குருவுடைய வழியா வருது. மானசீகமா அவங்க அவருக்கு ரொம்ப நெருங்கிறவங்க இவரை விட. அதுவும் பெண்ணுடைய உள்ளுணர்வு வேற இருக்கு. கண்டிப்பா. அப்ப பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தமிழ் எல்லாம் எப்படி இருந்தது? அவங்க அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டது நிறையவா? நான் தமிழ் கத்துக்கிட்டதுன்னு எடுத்துக்கிட்டா அமுத சுரபி, கலைக்கதிர், கல்கண்டு, வாண்டு மாமா, கலைமகள் இந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சுதான் தமிழையே கத்துக்கிட்டேன். அப்புறம் ஆனந்த விகடன், குமுதம், கல்கி இதெல்லாம் கூட.
நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நீங்க பறக்கலைன்னு வேற சொன்னீங்க. முன்ன தஞ்சை வாணன் கோவை முழுக்க முழுக்க ஆனந்த உடல் வந்தது. அதுல பயங்கர ஈடுபாடு இருக்குது. ஏன்னா பாடலை போட்டு விளக்கம் கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க. 2, கீவா ஜெகநாதனுடைய எழுத்து எதுவா இருந்தாலும் தேடி போய் படிப்பேன். இதெல்லாம் பள்ளியிலேயே 16-17 வயசுக்குள்ளேயே இதெல்லாம் லைப்ரரி, வீட்டுக்குள்ள லைப்ரரி இல்லை, புத்தகம் வாங்குற அளவுக்கு வசதியும் இல்லை. ஸோ ஜெனரல் லைப்ரரி போகும்பொழுது எதுல ஆர்வம் இருக்கும், இதுதான். ஏன்னா எனக்கு நேரடியா சினிமா போயிடுவேன். சினிமால பைத்தியம். அது எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் போய் பார்த்து. ஏன்னா நீங்க இளமை பருவம் எல்லாம் சித்தூரில் தான் கழிந்ததாக போட்டிருக்கீங்க. அப்போ ஆமா. எப்படிங்க ஐயா உங்களுக்கு இந்த தமிழ் நூல்கள், இந்த தமிழ் சினிமா எல்லாம்? இந்த சித்தூர் இருந்தது சிறுமை கூட்டலூர், சிற்றூர். அது ஆந்திரா தமிழ்நாட்டை சேர்ந்தது. அது மாப்போசி திருத்தணியை கேட்கும் பொழுது இது பார்டர்ல போச்சு. இதை கொடுத்துட்டு அதை வாங்கினாங்க. அதனால அது பார்டர் ஏரியா இல்ல. அங்க பள்ளிக்கூடத்துல எழுத படிக்க கத்துக்கிட்டீங்களா சார்? தமிழ் உண்டா? பள்ளிக்கூடத்துல படிச்சதே தமிழ் தான். எங்க ஃபேமிலியில எல்லாருமே தெலுங்குகள் தான். నేను ఒక్కడే అరవాడు. அதனால அப்பயும் இருந்தது ஆர்வம். சினிமாவும் அப்போ அந்த காலத்துல சினிமாவில் வசனம் எல்லாம் ரொம்ப தன்மையோடையும் மென்மையோடையும் இருக்கும். தரக்குறைவா இரட்டை அர்த்தங்கள்லாம் கிடையாது, தரத்தோடு இருக்கும். இது புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்தது. தமிழ் புத்தகம். இவர் சந்திரமோகன், ராமமூர்த்தி, அப்புறம் இன்னொருத்தர் பிடி சாமி, இவங்கெல்லாம் மர்மக்கதை எழுத்தாளர்கள் அந்த காலத்துல. 2, கீவா ஜெகநாதன், ராஜாஜி, சாண்டில்யன், ஜெகச்சிற்பியன், சூடாமணி, இவங்கெல்லாம் பெரிய ஆளுமைகள் அந்த காலத்துல. எல்ஆர்வி, விஎஸ்வி இவங்கெல்லாம் எழுதுவாங்க. சாவி இவங்கெல்லாம் நல்ல தமிழ் எழுதுவாங்க, தரமா எழுதுவாங்க. சிறுகதைகள்ல அற்புதமாங்க. ஜடம்னு ஒரு கதை, அதை எழுதினவர் ரொம்ப அழகா, ரொம்ப நுட்பமான விஷயத்த ரொம்ப அழகா வெளிப்படுத்துவார் கடைசி லைன்ல. இவங்கெல்லாம் படித்த போது தமிழை அநேகமா உள்ள இருந்த அந்த நெருப்பு பொறி இவங்கெல்லாம் தூண்டி விட்டதுனால அது கொழுந்து விட்டு ஆரம்பிச்சது. சென்னைக்கு மாற்றலாய் வந்த உடனே முதல்ல பண்ண வேலை மறைமலை அடிகள் நூல் நிலையத்துல போய் அங்கத்துல சேர்ந்ததுதான். அங்கதான் உங்களுக்கு உரைநடையில புதினம் அல்லாத நூல்களும் கிடைக்கும். அது வரல, அந்த நேரத்தை எக்ஸ்போஸ் ஆகல. கட்டுரைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பள்ளிக்கூடத்துல இல்லை. நான் பாகா ஒர்க் பண்ணும்பொழுது கிடையாது. அப்போ ஆங்கில நாவல்கள் தான் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏஎஃப்ஆர், பெரி மேசன், இங்கிலீஷ் நாவல்கள்லாம் படிச்சுட்டு உரைநடை. ஆனா புதினம் அல்ல, கட்டுரைகள் எல்லாம் மறைமொழிகள் நூல் நிலையத்தில் இருக்கும். அங்கே எனக்கு நண்பர் சுந்தரமூர்த்தி ஒருத்தர் என்ன விசேஷமா கவனிச்சுக்கிட்டார். அதாவது எனக்கு முன்னால போய் என்னை விட அறிவார்ந்த ஜனங்கள் படிச்ச நூலை தனியா எடுத்து வச்சு இது அவர் படிச்சது, அதனால இந்த விஷயம் இருக்கணும், நீங்க படிக்கணும்னு இருப்பார். ஒரு நூலகர் அங்க சுந்தரமூர்த்தி. ஒரு நல்ல நூலகர் பாருங்க எப்படி அந்த தாகத்தை ஒரு நல்ல வாசகனை பார்த்து
அந்த அவர் மாட்டுக்கும் அவர் கடமையை செஞ்சுட்டு போய்க்கலாம். இது அவர் கடமையில தலையாய கடமையா அவர் நினைக்கிறார். இதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம். நீங்க சொன்னீங்களே சரியான இடத்துக்கு யாரை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது, அது உண்டு. நான் ஏன் அந்த உலகத்துக்கு போனோம், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அந்த இடம் எது தெரியுமா? அந்த இடத்த போனாலே வாசப்படியில கை வச்சு கண்ணில் ஒத்திக்கணும். வள்ளலார் முதல்ல பிரசங்கம் பண்ண இடம் அது. பாருங்க, ஆசி உங்களுக்கு இருக்குது, பெரியவங்க ஆசி உங்களுக்கு இருக்குது. அப்பதான் வள்ளலார்ல ஈடுபாடு வந்தது. அந்த லெக்சர்ஸ் கிருபானந்த வாரியாருடைய உபன்யாசம் எங்க நடந்தாலும் போவேன். ஏன்னா ஒரு விஷயத்தை எளிமையா சொல்லக்கூடியது அவரை விட யாரும் கிடையாது. சரியா சொல்றீங்க. ஏன்னா அவர் வள்ளின்ற பேர் எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமாக சொல்லுவார். முருகன் வள்ளல், அவன் வள்ளி. ஆண்பால் பெண்பால். அருளை வழங்குவதில் அவன் வள்ளல், அருளை வழங்குவதில் வள்ளி. வள்ளி அது உண்மை அல்ல, வள்ளிக்கிழங்கிலிருந்து வந்ததா வள்ளிக்கொடி. ஆனா மனசுல எது பதியுது? முருகன் ஒரு மைலில் ஏறி பல மைல்கள் சென்றான். அதை விட சின்ன பசங்களுடைய மனசுல எப்படி பதியணும்ன்றதுக்காக அருந்தேனை கொடுத்தால் அவன் அருந்தேன் என்று சொல்வானா, இருந்தேன் என்று சொல்வான். நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அவருடைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. எங்க ஊர்ல ஆஸ்திக சமாஜம் ஒரு இடம். அவர் ஆண்டுதோறும் அங்க ஒரு 10-15 நாள் சொற்பொழிவு சிறப்பா பண்ணுவார். எனக்கு அப்போ நான் இந்த இடைநிலை பள்ளி அந்த மாதிரிதான் படிச்சுட்டு இருந்தேன். அது என்ன காரணமா தெரியல, நேரம் போயிடுவோம். அந்த 6 மணிக்கு ஆரம்பிக்கிறானா போய் உட்காந்துருவோம். உட்கார்ந்துட்டு ஒரு 3 மணி நேரம் போறதே தெரியாது. நீங்க சொல்ற மாதிரிதான். ஒரு பையன் அவருடைய கேள்விக்கு தவறான விடை கொடுத்துட்டான். அவர் என்ன கேட்டாருன்னா, பார்வதிக்கு கணவன் யார்? அந்த பையன் அப்பதான் திருவிளையாடல் படம் பார்த்துட்டு வந்தா போல இருக்கு. சிவாஜின்ட்டு. மீதி பேரெல்லாம் சிலர் முளைச்சாங்க, சிலர் சிரிச்சாங்க. ஆனா முழுக்க ஞானம் உள்ளவர், பழுத்த ஞானம் உள்ளவர். அவர் சொன்னா சொல்றது தப்பில்லைன்றார். ஏன்னா காந்திய காந்திஜிங்கிறோம், ராஜகோபாலாச்சாரிய ராஜாஜிங்கிறோம், வினோபாபாவை வினோபாஜி சொல்லும்போது அப்ப ஏன் சிவனை சிவாஜி சொல்லக்கூடாது? வாரியார் சுவாமிகள் அந்த பையனுக்கு கை கொடுக்கிறார் பாருங்க. இது 1964-65 கேட்டது. இது பாருங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது இது ஒரு சான்றுங்க. இல்ல இது மாதிரி அவர் கோடிக்கணக்கில், அதாவது மனைவி வருந்தி திருந்தி பொருந்தி வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல வருந்துறாளாம், அதனால மனசு திருந்துறாளாம். அப்புறம் பொருந்தி வந்தார். ஏற்புடைய விட இந்த சொல்லாடல் மாத்திரம் இல்லை, அதுல இருக்க நுட்பங்கள் பாருங்க, வரிசைப்பட பாருங்க. இது பாருங்க, எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது. இளங்கோ ஆகட்டும், நீங்களாகட்டும், இந்த நிகழ்ச்சி பேரே எனைத்தானும் நல்லவை கேட்க. அதுக்கு போறோம். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நீங்க சின்ன வயசுல இருந்து அவரு பாத்தீங்கன்னா ஆத்திக சமாஜ கூட்டம் எடுக்கணும் 7வது 8வது படிக்கும் போது போய் நாங்க உட்கார்ந்து இருந்தோம்னு அவரு சொல்றாரு. நீங்க என்னன்னா எனது பூரா லைப்ரரி தான், நூலகத்துல தான் போய் உட்கார்ந்து இருந்தேன்னு நீங்க சொல்றீங்க. இங்க சென்னை வந்தாலும் இங்க நூலகத்துல முதல்ல போன உடனே மறைமலையடிகள் நூலகத்துக்கு போய் தொட்டு கும்பிட்டு உள்ள போறீங்க. வாரியார் சுவாமிகள் பேசுற கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. இந்த இணைத்தானும் நல்லவை கேட்கங்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீங்க ஊடகத்தை உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சரி, மற்ற எதை பார்த்தாலும் சரி, வீடுகள்ல பார்த்தாலும் சரி, நீங்க இப்ப வளர்ந்த குடும்பமே ஒரு பெரிய குடும்பம், யாரையும் பாத்துக்கிறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்னன்னா காலையில அந்த வகுப்பு, மத்தியானம் இந்த வகுப்பு, அப்பா அம்மா மாத்தி மாத்தி பையனை பாத்துக்கிறாங்க.
நீங்க உங்களை யாருமே பார்க்கல, அம்மா வந்து போற போக்குல சொன்ன ஞானம். இப்ப இந்த இணைத்தானும் நல்லவை கேட்க நல்லவங்களோட உறவோட நீங்க இருந்திருக்கீங்க, 2 பேருமே வந்து எனக்கு நல்லா தெரியுது. இப்ப நீங்க அம்மாவை பத்தி ரொம்ப சிலாகிச்சு சொன்னீங்க. எனக்கு 2 கேள்வி. உண்மை அது ஸ்லாகமே இல்லை. எனக்கு 2 கேள்வி. எனக்கு ஸ்லாகம்ங்கிற சன்ஸ்கிருத் வேர்டு சொல்றது இல்லை, உண்மை அதுதான். 2 ஆமா, அது உயர்த்தெல்லாம் சொல்ல கிடையாது. நீங்க அம்மாவை உள்ளதை உள்ளபடி சொன்னீங்க. உள்ள போய் உட்கார்ந்துருச்சு அந்த நூல்ல கூட உங்களுக்கே உரிய நடையில வந்து நீங்க அம்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணிருக்கீங்க. அப்பாவை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன். என்ன மாதிரி அப்பா? ஏன்னா ரொம்ப முக்கியம். அவர் வந்து தொழில்னு செஷன்ஸ் கோர்ட்ல போய் அவரோட கோர்ட்டு இதுமா அவர் இருந்திருப்பாரு. ஒரு பெரிய குடும்பம். இந்த கேண்டிடா சொல்றது ஆங்கிலத்தில் வேர்டு உண்டு இல்லையா, அவர் வந்து இந்த குடும்ப சுமைய விரும்பி ஏத்துக்கல. ஏன்னா 6 தங்கைகள், கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க. கல்யாணம் ஆனவங்க ஒத்தி வந்து வண்டியில இறங்குவோம் கர்ப்பிணியா, அதே வண்டியில இன்னொருத்தி குழந்தை பெற்றுக்கிட்டு போவோம். இப்போ அது ஒரு ரகசியத்தையும் சொல்லிடணும். எங்க பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து 18 குழந்தைகள் பெற்றாங்க. 18. அப்படின்னா வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. காஞ்சிபுரமா சார்? அவங்க இருந்தது காஞ்சிபுரமா? சித்தூர். சித்தூர். 5 கட்டு வீடு அது. வாசல்ல இருந்து தொடங்கி தோட்டம் வரணும் 5 கட்டு. 2 பக்கம் ரூம், ஒரு பெரிய சத்திரம் மாதிரி இருந்தது. இதுல எந்த கவனிக்க யாரும் இல்லை. எங்க பாட்டி நான் வெளியில போகும்போது கேட்போம், அதான் உண்மை. ஏடா காக்கா சோறு, காக்கா குளிப்பு, குருவி சோறு, நாய் ஓட்டம், இப்படியே பண்றா பண்ணுவேன். அவ கேட்ட சென்டென்ஸ் காக்கா குளிப்பு, அது இப்படி இப்படி. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது உண்மை. குருவி சோறு, நாய் ஓட்டம், இலக்கில்லாத ஓட்டம். சிநேகிதர்கள் நல்லவதான். ஏன்னா அந்த ஊர் சின்ன ஊர். அந்த ஊர்ல எல்லா தெரிஞ்சவங்க எல்லாமே நமக்கு மூத்தவர்கள். நம்ம வெளியில வம்பு பண்ண முடியாது, வாழை ஒட்ட நெருக்கிடுவாங்க. வீட்டுக்கு வந்துடும் தகவல், வந்துடும் வீட்டுக்கு. தகவலா? தகவல் இல்லைங்க, அது கம்ப்ளைண்டா வரும். தகவலை விட வீட்டுக்கு வர்றது தகவல் அல்ல, கம்ப்ளைண்ட். வீட்டுக்கு வரும்பொழுது 2, எங்க அப்பா அடிக்க மாட்டார், அமைதியா தான் பேசுவார். ஒருவேளை நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு அவருக்கு காரணமா உண்டு. அடிச்சிருந்தா நான் வேற மாதிரி ஆயிருப்பேன். முடிச்சு அவரு தெலுங்குல தான் கேட்பார், ஏமிட்டி இது, எந்துக்கும், அவ்வளவுதான். ஏன் இது, எதற்கு. ஏன்னா நான் வந்து அங்க போய் கலாட்டா பண்ணது மாத்திரம் இல்லை, எடுத்து பேசியிருப்பேன். சின்ன, அதாவது தெலுங்குல தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, சின்ன பெத்தா லேக்குண்டாங்குவாங்க. வயசுல சின்னவர் பெரியவர்ல வித்தியாசம் இல்லாம பேசுறாங்க. ஆமா, లేకుండా ఏం మాటలు அப்படின்றாரு. இது இவர் இப்படி அமைதியா சொல்றதுதான் விஸ்தாரமா எங்க அம்மா புத்தி சொல்லுவோம். அது ராத்திரி செஷன் 8 மணிக்கு சமையல் அறையில தண்ணி போட்டு தொடப்பம் பண்ணும்போது, அப்போ அவங்க இப்படி வீசும்போது 2-3 தொடப்பத்துல தண்ணி மூஞ்சிலையும் ஊதிருக்கலாம். ஆனா அமைதியா சொல்லுவோம். எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது முதல்ல சொல்லுவோம், எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டாச்சு. ஏன்னா 8 மணிக்கு நல்ல தூக்கம், ஒன்றும் படிக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது உருப்படியா. ஸோ இதை வாங்கி கேட்டுறேன். ஆனால் போற போக்கில் அது எங்கேயோ ரெக்கார்ட் ஆயிருக்கு.
அது பிற்காலத்தில் வந்து இல்ல தந்தைகிட்ட இருந்து ஒரு 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 இந்த வாழ்வியல் விழுமியம் நான் கத்துக்கிட்டேன், எங்க அம்மாட்ட இருந்து இந்த வாழ்வியல் விழுமியம் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவீங்க? என்னுடைய பசங்க கிட்ட நான் இன்டர்ஜ் பண்றேன், அவங்களோட பேசுறேன், அவங்கள நான் தோழனா மதிக்கிறேன், அவங்களுடைய கருத்தை கேட்கிறேன். அவங்க சின்ன பையனா இருந்தா கூட கருத்தை கேட்கிறேன். இது எங்க அப்பா எனக்கு செஞ்சிருக்கணும்னு நான் இன்னைக்கும் நம்புறேன். ஏன்னா இருக்கலாம், அதாவது சாணக்கிய நீதியில வரும், பெரிய சபையில முதல்ல சின்னவங்களுடைய ஒப்பீனியன் தான் கேட்பாங்க. ஏன்னா அன்பயாஸ்ட், அனுபவத்தினால வர சில முன் எச்சரிக்கைகள்லாம் இருக்காது. மைண்ட் ஓப்பனா இருக்கும். ஒரு விஷயத்த நேரடியாக அணுகுவாங்க. ஆனால் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க தங்களுடைய முன் அனுபவத்தில் வந்த பட்டறிவை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அனுப்புவாங்க. அதனால சபையில யாரையாவது அபிப்பிராயம் கேட்கணும், யோசனை கேட்கணும்னா முதல்ல அவங்க இருக்கவங்களையே இளையவரை கேட்டுட்டு, அதிக பிரசங்கியாக இருக்கலாம், லெகசி இல்லாதவங்களா பார்த்து கேட்கணும், முதல்ல கேட்கணும். அதிக பிரசங்கியாகவும் இருக்கலாம், ஆனா அதுல இருந்து சாரத்தை எடுத்துக்க தப்பு இல்லை. உண்மை உண்மை. நான் இதை அனுபவத்துல நானும் பார்த்திருக்கேன். ஆடிட் மீட்டிங்லாம் வந்து புதுசா ஜாயின் பண்ண இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 6 மாசம் முடிச்சவங்களை தான் நான் கேட்பேன், என்னப்பா இது எப்படிப்பா இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்க சொல்லுப்பா. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் மைண்ட் இருக்கு, ஆனா இவங்களுக்கு வந்து ஓப்பன் மைண்ட், எதையும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணமும் உண்டு அவங்களுக்கு. அவ்வளவுதான். ரொம்ப நல்ல. அதை நான் எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு அப்கோர்ஸ் அவருக்கு இருந்த படுவுக்கு, அவருக்கு இருந்த கொஞ்சம் இதுவாகவே சொல்லலாம் பிடுங்கலுக்கு மீதி பேர் ஒத்துழைக்கலைங்கிறதுக்காக அவர் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா எப்பொழுதும் சோராதிருத்தல் பாரதி சொன்னது இதுக்காக தான். சோரக்கூடாது. ஒரு குடும்ப தலைவன் எடுத்துக்கிட்டா நீங்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்க்கத்தான் ஆகணும். இதை விலக்கி வைக்க முடியாது, பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இது வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. இந்த வெள்ளத்தனியே சொன்ன உடனே உடனே வெள்ளத்தனியே மலர் நீட்டம் தான் போவோம். ஆனா இடுக்கண் அழியாமையில வந்து வள்ளுவர் ஒண்ணு சொல்றாரு, வெள்ளத்தனியே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் அப்படிம்பார். சுற்றந்தழால் நான் உங்க தந்தை கிட்ட என்ன பாக்குறேன்னா, சுற்றந்தழால் அதிகாரத்துக்கு ஒரு உதாரணமா புருஷரா வந்திருக்கார். இவ்வளவு கஷ்டம் இருக்கணும், குடும்பத்தை விட்டு ஓட கிடையாது, சுமைகளை தூக்குறார், தன்னுடைய கடமையா நினைக்கிறார். ரெண்டாவது வந்து அந்த இவ்வளவு கஷ்டத்துக்கும் வந்து சத்தம் போடாம, அவருடைய கோபத்தை காமிக்காம, அவருடைய சோர்வை காமிக்காம செயல்படுறார். இந்த 2 பண்பும் உங்க தந்தைகிட்ட நான் பாக்குறேன். அருமையா சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்ப வந்து நீங்க நிறைய நூல்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நூலகத்துல போய் நூல்கள்லாம் எடுத்து படிச்சீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த படித்த நூல்களில் இருக்கிற அந்த நயத்தை வந்து நீங்க நண்பர்களோடு பகிர்ந்துப்பீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்களா? எப்படி அது எப்படி போச்சு? அது நண்பர்கள் அமையலை. ஏன்னா நான் ஒர்க் பண்ண கஷ்டமோசே வச்சுக்கோங்க, நான் சிறுகதை எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு முகம் சுழிச்சவங்க அதிகமாக ஒழிய, ஆமாய்யா இவனு பேனா தூக்கிட்டு வந்துட்டான். நான் சிறுகதை எழுதியது கூட என்னோட அனுபவத்தை வச்சுதான். நான் வந்து அப்போ மெட்ராஸ்ல பஸ்ஸை தவிர்த்து வேற வாகனம் கிடையாது, நடந்து எங்க வேணா போகலாம். கஸ்டம் ஹவுஸ்ல இருந்து எங்கூர் ஸ்டேஷனுக்கு சந்தோஷமா கிடுகிடு நடந்து போகலாம். எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து மயிலாப்பூருக்கு இன்னும் சுலபமா நடக்கலாம். வாகன வசதிகள்லாம் ரொம்ப கஷ்டம். இப்படி நடக்கும் பொழுது சிந்திக்கிறத தவிர்த்து வேற வழியே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வருவோம், பல ஜனங்களை பார்ப்போம்.
பல விஷயங்கள் நமக்கு அந்த சமயத்துல அருவருப்பா இருந்தா கூட அதுக்கும் ஒரு நியாயம் இருக்குங்கிறது யோசிக்க யோசிக்க தெரியும். ரெண்டு, ஒரு நல்ல குணம் ஆரம்பிச்சது எப்படின்னா ஜர்னல் எழுத ஆரம்பிச்சேன். ஜர்னலுக்கும் டைரிக்கும் நுட்பமான வித்தியாசம் என்னன்னா, ஜர்னல்ல நீங்க வெறும் நோட் புக் தேதி போடாதது, அதுல ஒரு நாள் வந்து நீங்க கிட்டத்தட்ட 30 பக்கம் எழுதலாம். மறுநாள் ஒன்று என்ட்ரியே இருக்காது. நான் இது சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன் இருக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 50 பக்கம் கூட எழுதலாம். ஸோ நான் படித்தது அது தமிழோ ஆங்கிலமோ இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். இந்த எழுத தான் எனக்கு எழுத தெரியாதுங்கிறது தெரிய வந்தது. சரியா சொல்றீங்க. ஆமா. ரெண்டு, கஸ்டமர்ஸ்ல இங்கிலீஷை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. சிறுகதைங்கிறது உட்காந்து பேப்பர் வச்சுக்கிட்டு யோசிச்சு எழுதுறதுனால அது ஏறக்குறைய உங்களை அறியாம உங்களை விட்டு வெளியில வர வேண்டிய விஷயம். நீங்க அதை துப்பினா போதும், தொண்டையில சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் சிறுகதை என்ன பொறுத்து வரும். அது எழுதாம இருக்க முடியாது. அந்த படுவை யார்கிட்டயே சொல்லி ஆகணும். அது ஒரு கன்ஃபெஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்படிதான் எழுதினா நான் எழுதியது வரும் 12 சிறுகதைகள் தான். கிட்டத்தட்ட 1970 தொடங்கி 94 24 வருஷத்துல எழுதியது மொத்தமே 12-15 சிறுகதைகள். நீங்க முதல் சிறுகதை எங்க எப்ப எங்க எழுதுனீங்க? அது ஒரு, அதாவது முதல் சிறுகதைய 2 விஷயங்களை வேற வேற இடத்துல பார்த்தத எடுத்துக்காட்டு ஓமையா காமிச்சேன். வள்ளுவர் முதல் குறள்ல எடுத்துக்காட்டு ஓமை கொண்டு வர்றது இல்லையா, அதே மாதிரி. அதாவது ஒரு பிச்சைக்காரனுக்கும் நாய்க்கும் ஒரு எச்சலை விஷயத்துல உரசம். நாயை வெற்றி கொள்ளணும்னு போற பிச்சைக்காரு கார் ஆக்சிடென்ட்ல மரணமாயிடும். இன்னொரு இடத்துல என்ன போல ஒரு இளம் வாலிபன், அறியாத பருவம், எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியாத ஒரு மனநிலை, ஒரு பொது மகளிரை பார்க்கில் பார்த்துட்டு அவளை எப்படியாவது சேர்க்கணும் தன்னோட அப்படிங்கிற ஆர்வத்தில் போகும்பொழுது வேற ஒருத்தன் குறுக்க வந்து அவனும் அவளும் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இவன் தப்பிச்சு ஓடி வந்துடுறான். நாய் எப்படி தப்பிச்சு ஓடித்தோ அப்படி இவன் தப்பிச்சு ஓடி வந்துடுறான். பிச்சைக்காரன் எப்படி கார்ல மாட்டிக்கிட்டானோ அதே மாதிரி அந்த ஆள் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த 2 நிகழ்ச்சி வேற வேற. இதை வந்து கதை எழுதி கூட எனக்கு இது இந்த அமைப்பு கட்டு சரியான தெரியல. அதனால என்ன பண்ணேன், நேரம் எடுத்துக்கிட்டு சா விஸ்வநாதன் கிட்ட போனேன். வணக்கம் சொல்லி உள்ள அந்த காலத்துல ஆசிரியர்கள்லாம் எல்லாரையும் வாங்கிடுவாங்க. பின்னால வந்து சாவி இதழ் ஆசிரியர். அப்ப அவரு இதுல இருந்து தினமணி கதர், எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்ல தினமணி கதர் தமிழ் பதிப்பு நேர போய் இந்த கொடுத்தேன். நம்ப மாட்டீங்க, படிச்சு பார்த்துட்டு தன்னுடைய உதவி ஆசிரியர் கூப்பிட்டார். இதை பிரிண்ட் பண்ண சொல்லணும். எனக்கு அவர் கொடுத்ததை பார்த்தா குப்பத்தொட்டில் போடுகின்ற மாதிரி இருந்தது. சரி, நம்ம இலக்கிய வித்தின் கொட்டேஷன்ஸ் படி முடிந்தது. இங்கே குப்பத்தொட்டியில் பக்கத்தில் இருக்க குப்பத்தொட்டி போடாம ஏன் வெளியில் போட சொன்னாங்க கூட யோசிச்சேன். அங்க போட்டா ஒருவேளை நான் உருவிட்டு போயிடுவேன் பயத்தை போடணும். அடுத்த வாரமே வந்தாச்சு.
இது நடுவில் இந்த கதை எழுதி அதை சரியா பதிவு பண்ணி வெள்ளை காகிதத்தில் இத்தனை வரிகள் எல்லாம் எழுதி முடிச்ச உடனே அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து மேக்டலின் மேரி மேக்டலின் கதை ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கு என்னோட பணிபுரிஞ்ச வரதன் ஒருத்தர்கிட்ட அந்த கதையை சொன்னேன். அவர் இது ரொம்ப நுட்பமானது, சென்சிட்டிவ், அந்த வேர்டு யூஸ் பண்ணார், வெரி சென்சிட்டிவ், வார்த்தைகள் சரியா இருக்கணும், ஏன்னா இது கத்தி மேல நடக்கிற விஷயம், நீ அனுபவப்பட்டவன் அல்ல, இதெல்லாம் முதல்ல எழுத ஆரம்பிச்சிருக்க, யோசி. அந்த அறிவுரையை ஏத்துக்கிட்டேன். ஆனா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி எனக்கு அத்தீத நம்பிக்கை அதுக்குள்ள வந்துடுச்சு. நான் எழுத்தாள் நாய் கொடி கட்டி பறந்த ஒரு பிரமையில இருக்கேன். இன்னும் ஒரு கதை கூட வரல. ஆனா வேலூர்ல காட்பாடி எக்ஸ்டென்ஷன்ல ஒரு சின்ன கோவில், அதுல ஒரு சின்ன மூர்த்தம், அம்பாளுடைய மூர்த்தம். அந்த மூர்த்தத்தை பார்த்த உடனே என்னவோ ஒரு விவரிக்க இல்லாத ஒரு புல்லரிப்பு. பக்கத்து கடையில் நோட்புக்கு 80 பக்கம் நோட்புக்கு துட்டு கொடுத்து வாங்கிட்டு அங்க வச்சு அவ காலடியில வச்சு, எனக்கு தெரியாது, என் கையில பேரா உன் கையில நான், அவ்வளவுதான். நேர வீட்டுக்கு வந்தேன், ட்ரங்க் பெட்டி மேல வச்சு ஏழெல்லாம் விளங்க மோகர பொண்ணை சிந்திக்கிறாரு நின்று கொண்டிருந்தாள் அவள். அங்க இருந்தது. அவளை எழுதியது 1.5 மணி நேரத்தில் கதை முடிச்சு போச்சு. அது இன்னொரு தடவை சொல்லுங்க, அந்த முதல்ல எழுதுனது சொல்லுங்க. எழிலெல்லாம் விளங்க, எழிலெல்லாம் விளங்கு விளங்க மோகர பொண்ணை சிந்தியவாறு, சிந்தியவாறு சர்வாலங்கர ரூபிணியாக நின்று கொண்டிருந்தாள் அவள். வருது, ஊற்று மாதிரி வருது. தெரியாதா? அதான் பாரதி சொன்னது, செய்யும் கவிதை பராசக்தியாலே செய்யப்படும் காணலாம். பாரதி நீ ஒன்றும் பண்ணல, எல்லாம் அவன் செய்யறதுனால. இது எழுதி முடிச்ச உடனே எனக்கு ஒரு திருப்தி வந்தது. சரி, முதல் கதையை விட கொஞ்சம் கட்டுக்கோப்பு விஷயம் இருக்கு. ஆனா என்ன பண்ணேன்னா, இதை கொண்டு வந்து இந்த வரதன்கிட்டயே கொடுத்தேன். ஏன்னா அவர் எச்சரிச்சாரு இல்லையா, இது சரியா வரணும்னு. ஸோ சரியா வந்திருக்காங்கிறத ஒரு பானை சோறு அவர் பதம் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஏன்னா வாங்கினா கலி கிட்ட திட்டு வாங்கிக்கலாம், பத்திரிகையில திட்டு வாங்க முடியாது இல்லையா, கொடுத்தேன். நம்ப மாட்டீங்க, அவர் கட்டி அடைச்சுக்கிட்டாரு. சொல்லலாம் வந்திருக்கு, எப்படி வரணும் வந்திருக்கு. அவரே என்ன பண்ணாரு, ஆனந்த விகடன், நாங்க ஒர்க் பண்ண இடம் வந்து டாக்ஸ்ல வந்து பத்திரிகைகள்லாம் இம்போர்ட் பண்ற நியூஸ் பிரிண்ட் வரும். அந்த நியூஸ் பிரிண்ட்டுக்கு ஆனந்த விகடன், குமுதம், எக்ஸ்பிரஸ் எல்லாரும் வருவாங்க. இவர் என்ன பண்ணார், ஆனந்த விகடனுடைய ரெப்ரசன்டேட்டிவை இவருக்கு தெரியும், இவர் இந்த கதையை எழுதியிருக்காரு, இவர் இது ஆனந்த விகடன்ல வரணும்னு கொடுத்துட்டார். கதையோட பேர் என்னங்க? விஸ்வரூபம்னு பேர். விஸ்வரூபம். அது திரும்ப மீள் பதிப்பு வந்து சம்ஸ்காரத்துல வந்திருக்கு, 2வது கதையை. இது கொடுத்த உடனே ஆனந்த விகடன்ல எனக்கு தகவல் வந்தது, வாங்க. போனேன். மணியன் தான், மணியனும் தாமரை மடானனும் தான் 2 பேரும் இன்டர்வியூ. மணியன் ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க, நீங்க முதல் கதை எழுதுறதுனால நாங்கள் முதலை கதை போட முடியாது, முதலை கதைக்கு லாய்க்கு இது, ஆனால் போட மாட்டோம், ஏன்னா எங்களுடைய தர்மம், நாங்கள் யாரையும் சீக்கிரமா தூக்கி பிடிச்சிட மாட்டோம். சொல்ற படிச்சுன்னு கேண்டிடாவே சொன்னார். ஆனா உங்க கதையில ஒரே ஒரு வார்த்தையை நீக்கணும்.
என்ன நீங்க தேவடியாள் எழுதியிருக்கீங்க, அது இந்த மரபுக்கு ஒத்துக்காதுன்னாரு. நான் சொன்னேன், அவனுடைய நிலையே அதான். நீங்க என்ன வார்த்தை நடத்த கெட்டோம், நடத்த கெட்டவை ஏறக்குறைய கொலகாரனை பார்த்து ஜேபிடிக்காரன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பொருந்தாது. இல்லை, அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்றோம். இப்போ நான் எந்த நியாயத்துக்கு போறது? என் பேர் வரணும்னு ஆசையா, இல்லை எழுதின திருப்தியா? அப்பதான் தாமரை மாடல் தனியா கூப்பிட்டு போய் இந்த வாய்ப்பை தவறு விடாதீங்க, தயவு செய்து நீக்கிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க புறப்படுங்க, நான் நீக்கிட்டு பப்ளிஷ். அது 2 வாரத்துல வழியில வந்தது. இது வந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே சாவி கூப்பிட்டு அனுப்பிச்சாரோம். நம்ப மாட்டீங்க, உள்ள நுழைச்சோட கண்ணாமண்ணான்னு சத்தம். ஏன்னா சாவி ஆதரவு விட்டு விலகி வந்துட்டார். அவங்களுக்குள்ளுடைய ஏதோ பாலிடிக்ஸ். அவருக்கு ஆனந்தோட ஏன் போனேன்ற கோபம். ஏயா, உன் முதல் கதையே நான் பப்ளிஷ் பண்ணி எங்கிட்ட தானே வரணும்ல. நான் இந்த நடந்த விஷயத்த சொன்னேன். அவர்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு தான் நான் சாமிக்கிட்டே போறேன். இங்க வந்திருந்தான், நான் ஒரு முத்திரை போட்டு சிறப்பு சிறுகதையும் போட்டிருப்பேன் இல்லையா அவனுக்கு அப்படின்னு. சார், நடந்தது நடந்து போச்சு, சரி இனிமே எழுத எங்கிட்ட தான் வரணும். சரி, அதுக்கப்புறம் அவரே பப்ளிஷ் பண்ணது 4 கதைகள். அப்போ ஒன்று சொன்னார், நீ பிரபலமாகணும்னு ஆசைப்பட்டியானா ஒன்று பண்ணு, ஒரு 15 சிறுகதைகள், சின்னதா உண்மையே சிறு கதைகளா மேலோட்டமா எழுதி கொடு, நான் ஒரு ஆட்டம் விட்டு ஒரு வாரம் போடுறேன், எனக்கு 30 வாரத்துக்கு வரும், நீ பிரபலமாயிடுவ. நான் சொன்னேன், சரி ரைட் சார் ரைட். இந்த 16வது கதை எப்படி வரும்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணாரு, மேலோட்டமா 15 எழுதிட்டா புத்தி அதில் தானே போகும். 16வது கதை பேனாவும் பேப்பர் வச்சுக்கிட்டு எழுதுறது தானே, வேற வழி இல்லாம இதை தொலைச்சா போறோம், மண்டையில் இருக்கிறது வெளியில கொண்டா போறோம்னு எழுதுற அந்த நிர்பந்தமும் போயிடுமே. நான் எழுதுறதை எழுதுறேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்க போடுங்க, நான் பிரபலமாகணும்னு என்னைக்குமே ஆசைப்படுறேன். இது நான் வேற வழி இல்லாம எழுதுறேன். இதை விட வேற ஏதாவது நல்ல தொழில் இருந்தா அதுக்குவே போயிடுவேன் நான் அப்படின்னு உள்ளதான் அவர் சொன்னார். சரி, அப்போ ஒத்துக்கணும், நீ எழுது எழுது, கனமா எழுது, நான் போடுறேன். போட்டான், 4 கதைகள் போட்டார். இப்படிதான் என்னுடைய தொழில் பணி. அது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இப்ப இந்த சுங்க இல்லத்துல சார், இப்ப திரும்பவும் சுங்க இல்லத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தது? சுங்க இல்லத்துல கூட ஏதோ இலக்கிய இதழெல்லாம் வந்தது, அதுல கூட நீங்க ஏதோ எழுதுறதா கேள்விப்பட்டேன். சுங்க இலக்கியத்துல என்னை விட இளையவர்களும் நல்ல துடிப்பு உள்ளவர்களும் சுங்க முரசுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு காப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க, பதிவு வரும், படிச்சு பார்த்துட்டு கொடுத்துருவேன். அவங்க நான் எழுதின மேலே அவங்களுக்கு அறிமுகம் ஆனதுனால என் அபிப்பிராயத்தை கேட்பாங்க. நான் என் கதைகளை பற்றி என்னை விட மூத்தவங்களும் விஷயம் தெரிஞ்சவங்களும் என்ன அபிப்பிராயம் சொன்னாலும் அதே பாராட்டை தான் நான் கொடுக்கணும். அது தவறு இருந்தால் என்ன சொல்லணும், இதை விட அழகா எழுதுவீங்கன்னு தான் நம்ம சொல்லணும். எழுதிருக்கீங்க, விஷயம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு எழுதலாம். ஏன்னா அது சரியில்லைன்னு சொன்னா அவங்களோட மனசு நோகும். என் மனசு நோக்கிற மாதிரி யாரும் எழுத்த சொல்றது கிடையாது. கஸ்டமர்ஸ்ல இலக்கிய சம்பந்தமா பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அது ஒரு போர்டம். அது ஆங்கில இலக்கியமோ
தமிழ் இலக்கியமும். காது கொடுத்து கேட்க ஆள் இல்லை. அதனால அங்க பேச முடியாது. அப்போ இந்த சமயத்துல இது புது காற்று பிரீஸ் வந்தது, சுங்கமுரசு. சுங்கமுரசு. அப்போ அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு கதை எழுதி கொடுங்க. நான் அப்பதான் எழுதி வச்ச ஒரு நெடுங்கதை, சுவாரஸ்யமான கதை, ஆனா சர்ச்சைக்குரிய கதை. அது ஏறக்குரிய உளவியல் நூல் வழியா பார்க்கிற ஒரு கதை. அந்த அந்த கதை என்னன்னா, சிறு வயதில் அம்மாவை இழந்த ஒரு வாலிபன் வளர்றான். ஆனா அவனுடைய அந்த ஏக்கம் தொடர்ந்து வளருது. எப்பப்பெல்லாம் சோக நினைவுகள் இருக்கோ அப்போ அதனுடைய தாக்கம் அவன்கிட்ட வருது. அம்மாவுக்கு குறியீடு தாயினுடைய முலை. இதுல எந்த விதமான விகல்பமும் இல்லை. ஏன்னா உண்ண உண்ண தெவிட்டாதே உணர்விடும் முளைப்பால் என்று, முளைப்பாலுக்கு என்ன மகத்துவம் இருக்குங்கிறது அறிவார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது வெறும் பால் அல்ல, அது மருந்து, வீரியம், மென்மை, மேன்மை எல்லாத்தையும் கொடுக்கும். அன்பு அன்பு அன்பு, கருணை, பாசம் எல்லாம். என்ன உலகத்துல என்னென்ன உயர்வுகள் உண்டோ அத்தனையும் தாய்மலைப்பால உண்டோ. அநேகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாய்மலைப்பாலுக்கு ஈடா ஒரு பொருள் தயாரிச்சுதான் யாரோ ஒருத்தர் அட்வர்டைஸ் பண்ணார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அதுக்கு ஈடு கிடையாதுன்னு அந்த ஃபேக்டரியை மூட சொன்னாங்க. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தப்பு, அதுக்கு ஈடு கிடையாது. ஏன்னா ஒத்த தலைவலி இருக்கவனுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து முளைப்பால் எடுத்து நெத்தியில போட்டா போயிடும். நான் பார்த்திருக்கேன். சோ அது மருந்து. நாமத்தை ஏதோ கரைச்சு போடுவாங்க இல்லையா, நாமக்கட்டு. நாமக்கட்டு உண்டு, இதுவும் உண்டு. இந்த பால் சங்கடையில வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம் ஆமா ஆமா. அதனால சங்கரை தான் கொடுக்கணும். ஏன்னா சங்கரை தான் பேரு தாயார் கொடுத்தா ஞான சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அதனாலதான் அவ பேரே உண்ணாமலை. எங்க அம்மா பேரு உண்ணாமலை தான். அப்படியா? அது அந்த உண்ணாமலைக்கு சமஸ்கிருதத்துல அபித்த குச்சான்னு, குச்சம்னா முலை, பித்தம்னா வாய் வச்சு இது பண்றது, பித்தம்னா எச்சில் படாது. இது இந்த இந்த கதையை எழுதி அவங்க 3 பகுதியா பிரிச்சு போட்டாங்க. சுங்கமுரசுல கையெழுத்து பிரதியில வந்துருச்சு. கையெழுத்து பிரதியில வந்தது. அப்கோர்ஸ் ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு, ஏன் அதையே அப்சஷனா வச்சிருந்தீங்களா? இது ஏன் அப்சஷன் ஒண்ணும் இல்லை, தாயார் இன்னும் உயிரோடு இருக்கா. இது தாயார தவற விட்டவனுடைய நாள். அவருக்கு என்ன ஆகுதுன்னா, கடைசியில் அவனுடைய ஒய்ஃபு குழந்தை பால் குடிக்கும் போது 2 பேரும் செத்து போயிடுறாங்க. அந்த பார்த்த அந்த அதிர்ச்சியில அவன் மனம் பிறழ்ந்து ஸ்லோவா டிஸ்இன்டகிரேட் ஆகிறான். அதுதான் கதையினுடைய தொடக்கமே. அங்கேருந்து டோட்டல் டிஸ்இன்டகிரேஷன். அவன் எப்படி பொடி பொடியா போறாங்கிறத உளவியல்ல தான் நான் வர்ணிச்சேன். அப்கோர்ஸ் ஒரு கதையை படிக்கும்பொழுது சிலருக்கு இது கண்ணில் படும், இதுதான் முக்கியத்துவமாகவும் படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சார் வால்டர் ஸ்காட் புஸ்தகம் எழுதினோடனே 4 பெண்கள் உங்க புத்தகத்தில் கெட்ட வார்த்தையே இல்லைன்னாங்களாம். அவர் சிரிச்சார். ஏன்னா இவங்க கெட்ட வார்த்தையை தேடி போயிருக்காங்க. புத்தகத்தில் இருக்க மற்ற வார்த்தைகள் எல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க.
ஸோ இங்க என்ன தேடுகிறீர்களோ அது கண்டடைவீங்க. அது கிடைக்கும். அதனால இதுதான் சுங்க இலக்கியம் இருக்கும்போது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே 14 வருஷம் சுங்க சட்ட ஆலோசகராக இருக்கும்பொழுது நான் கையாளுக்கு வழக்குகள்லாம் ஆங்கிலத்தை தான் கையாள முடியும், தமிழ முடியாது. அதனால ஆங்கிலத்தில் தான் நான் அதிகமாக படிக்கணும். ஆங்கிலத்தில் ரொம்ப ஃபேமஸ் லீகல் வேர்ட்ஸ்க்கு உண்மையிலே அற்புதமான ஆத்தர் ஹென்றி செசில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஹென்றி செசில். ஹென்றி செசில். அவர் லாயர் கம் ரைட்டர். அவர் எல்லாமே சட்டப்படியான கதைகள் தான் எழுதியிருப்பார். இன்னைக்கு இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கு இந்த பேர் தெரியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. இது மாதிரி நூல்கள் படிக்கணும். ஆழ படிக்க படிக்கதான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு சொன்னார். நீங்க சுங்க சட்டம் பின்னால ஆலோசகரா மாறுறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி நூல்களை நீங்க தேடி 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 படிச்சிருக்கீங்க. அவருடைய நுட்பம் எப்படின்னா, ஒருத்தரை கூண்டல் வைக்க வச்சு வேர் டு யூ லிவ்னு கேட்டான். அவன் சொன்னா ஐ லிவ் பை தி சர்ச். இந்த பைங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. பிசைடு, அருகில். இன்னொன்று, அது படி அளக்குது, நான் வாழறேன். ஆமா ஆமா ஆமா. வக்கீல் கேட்பார் அடுத்து, வாட் டு யூ மீன்? ஐ லிவ் பை தி சர்ச்.